Hello friends, welcome to Chennai Super Kitchen. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். இந்த vlogல நான் உங்களுக்கு வெல்லம், அச்சுவெல்லம், நாட்டுச்சக்கரை இதோட நன்மைகள் எல்லாம் பத்தி தான் சொல்ல போறேன். இதே இந்த சமயத்துல சொல்றேன் அப்படினா இந்த கொரோனா சமயத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வெல்லம், கருப்பட்டி, அச்சுவெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு அதிகமாக்கும். அதனால இப்போ வந்துட்டு இந்த வீடியோ போட்டா ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் வந்துட்டு எங்க வீட்டில் வெள்ளை சக்கரை அதாவது ஒயிட் சுகர் நான் யூஸ் பண்றதே இல்லை. அதாவது நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு நான் யூஸ் பண்றது கிடையாது. நாட்டு சக்கரை, அச்சுவெல்லம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன். இந்த நம்ம வீடியோக்காக கேசரி, ஹல்வா அந்த மாதிரி பண்றப்ப மட்டும்தான் வந்துட்டு நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது வந்துட்டு அச்சுவெல்லம். இது ஊர்ல இருந்தே எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்துட்டு நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற வெல்லம், அண்டை வெல்லம். இது நாட்டு சக்கரை. இப்போ இது மூணையுமே வந்துட்டு எப்படி பார்த்து நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நாட்டு சக்கரையில நம்ம ஆரம்பிக்கலாம். நாட்டு சக்கரையில உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இதுலேயே லைட் கலரில் இருக்கும், இல்லை அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கலப்படமானது. இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் நாட்டு சக்கரை. இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிறதுல தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதாவது இனிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதில் இருக்க அயன் கண்டென்ட் மற்ற எல்லாமுமே அதிகமாக இருக்கும். அதனால இதை பார்த்து வாங்கணும். இப்போ அச்சுவெல்லமும் மண்டை வெல்லத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதை வந்துட்டு நம்ம கையால் உருண்டை பிடிச்சி ரஃபாக வைப்பாங்க. மண்டை வெல்லத்தை விட கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் உருக்கி அச்சில் ஊற்றி எடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அச்சுவெல்லத்துலேயும் அதே தான். கலர் இந்த மாதிரி அந்த கேரமல் கலரில் இருக்கணும். இந்த ப்ரௌன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலரில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரிஜினல். உங்களுக்கு அதில் இருக்க சத்து வந்துட்டு முழுமையாக இருக்கும். இப்போ மண்டை வெல்லம், இது வந்துட்டு நம்ம நார்மலான மண்டை வெல்லம் பார்த்தீங்களா, அந்த லைட் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலான மண்டை வெல்லம். இதில் அந்த இனிப்புத்தன்மை அதில் இருக்க சத்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்லலாம் புதுசாக மைல்டு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இந்த மாதிரி மண்டை வெல்லம் கிடைக்குது. அதெல்லாம் வந்துட்டு கலருக்காக கலப்படம் சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அந்த கலரில் இருக்க வெல்லத்தெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி அந்த கோல்டன் எல்லோ கலரில் இருக்க வெல்லத்தை தான் வந்துட்டு வாங்கணும். இதுதான் ஒரிஜினல். இப்போ இந்த வெல்லத்தில் இருக்க முழுமையான பயன்களையும் நன்மைகளையும் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நீங்களும் இனிமேல் வெள்ளை சக்கரை அதாவது ஒயிட் சுகரே யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்களும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை, அச்சு வெல்லத்துக்கு மாறிடுவீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வெல்லம், நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நல்லா அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல எந்த நோய் வந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய சக்தி, அதுக்கான பலனை வந்துட்டு நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளத்தில் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ யாராவது மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு வெள்ளத்துண்டு எடுத்து வாயில் போடுவாங்க. அதுதான் வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு யூஸு. அதாவது நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை வந்துட்டு அப்படியே பூஸ்டப் பண்ணும். இப்போ வெள்ளச்சக்கரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளச்சக்கரை போட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் உடம்புல கலந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாயிரும். ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவு வந்துட்டு அதிகமாயிரும். அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஆனால் இந்த வெள்ளத்தை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு உங்கள் உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது மூச்சு பிரச்சனை அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளத்தை டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது வந்துட்டு ரொம்ப நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அதாவது வெள்ளை சாப்பிட்டா நல்லதுன்றதுக்காக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அளவு, அதுதான் வந்துட்டு நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியும் குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கிட்டா வந்துட்டு உடம்புல வந்துட்டு ரொம்ப நல்லது. வெள்ளத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளோட மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே நம்ம எலும்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை அதை வந்துட்டு நீங்க பால்ல கலந்து டெய்லி குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல கால்சியம் சத்து ஏறும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது. வெல்லத்தை வந்துட்டு டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா, அதாவது மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா ஒரு துண்டு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ஜீரணத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம் இதில் எதை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க ஹீமோகுளோபினை வந்துட்டு அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல இருக்க ரத்த சிகப்பு அணுக்கள் இதை வந்துட்டு நல்லா அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல எந்த லெவலில் இருக்கணுமோ அந்த அளவில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு இது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். பேருக்கு அனீமியாலாம் இருக்கும், அதாவது ரத்த சோகை, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டெய்லி பால்லையோ இல்லை அவங்க சாப்பாட்டில் எதுலையோ வந்துட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் இது மாதிரி எதை வேணா அவங்க சாப்பாட்டு கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா வந்துட்டு ரத்த சோகை, அவங்க உடம்புல இருக்க ரத்த அணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா இது எல்லாமே சரியாயிடும். வெள்ளத்தை வந்துட்டு குளிர்காலத்துல தான் சாப்பிடணும், வெயில் காலத்துல தான் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வந்துட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றத மாத்திக்கணும். குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நம்ம ஊரில் சுக்குமல்லி காஃபி, கருப்பட்டி காஃபி,
அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல அந்த குளிர்காலத்தில் நம்ம உடம்ப வந்துட்டு நல்ல கதகதப்பாக வார்மாக வச்சுக்கும். இப்போ வெயில் காலத்துலனா நம்ம ஈஸியாக இப்போ நம்ம லஸ்ஸி சேர்க்குறோம், லஸ்ஸி பண்ணுறோம், அப்படிலாம் ஏதாவது ஒரு ஐஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வெயில் காலத்துக்கு நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம வகுத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இந்த வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறனால உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்திகரிக்கும், அதாவது டீடாக்சிஃபை பண்ணும். இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த வெல்லம், நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம் சாப்பிட்றதுனால பயன்கள். நீங்க எல்லாம் சாதாரணமாக நினைச்சிருப்பீங்க இது வெல்லம் தானே, அச்சு வெல்லம் தானே, எப்பயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பயும் போல இருக்குது தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு நீ எப்பயும் போல வெள்ளை சக்கரையை அதாவது ஒயிட் சுகரையே போட்டு சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் வந்துட்டு இவ்வளோ பயன்கள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நம்ம வீட்டு பெரியவங்க, தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்துலேயும் வெல்லம் தான் போடுவோம். அதாவது காஃபியில் வெல்லம், எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி அவங்க வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி தான் சேர்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தான் இப்போ வெள்ளை சக்கரைக்கு மாறிட்டோம். ஆனால் இந்த வெல்லம், கருப்பட்டி, அச்சு வெல்லத்தில் இவ்வளோ பயன்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே என்ன மாதிரி வெள்ளை சக்கரை பயனை வந்துட்டு கம்மி பண்ணிட்டு வீட்டில் டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு நாட்டு சக்கரை, வெல்லம், அச்சு வெல்லம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய vlogs போடணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதை பற்றி நான் பேசணும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.